அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஹஜ்ரத் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லா என்கின்ற ஒரு மகத்தான பேரறிஞர் இஸ்லாமிய உலகிற்கு கிடைத்த ஒரு மாபெரும் பொக்கிஷம். அவர்கள் எழுதி குவித்த நூட்கள் நூற்றுக்கணக்கில் இருக்கிறது. ஆனால் அவர்கள் எழுதிய நூட்களிலேயே தலை சிறந்த புத்தகமாக இன்று வரை உலகளாவிய புகழ் பெற்றிருக்கக்கூடிய ஒரு புத்தகம்தான் இஹ்யா உலூமுத்தீன் என்று சொல்லக்கூடிய ஒரு நூல். சுருக்கமாக இஹ்யா என்று சொல்வார்கள். உலகளாவிய அளவிலே இந்த புத்தகம், இந்த நூல் ரொம்பவும் ஃபேமஸானது. அரபு கலாசாலைகளிலே இந்த இஹ்யாவை ஓதி கொடுக்கிறார்கள். பல ஒழுக்க ரீதியான, இன்னும் நம்முடைய சுய கட்டுப்பாடு ரீதியான, சுய முன்னேற்றம் சார்ந்த விஷயங்களை எல்லாம் ஹஜ்ரத் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லா அவர்கள் அதிலே பல விஷயங்களை சொல்லித் தருகிறார்கள். அதிலே அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு நிகழ்வை தான் இன்றைக்கி இந்த காணொளியிலே பார்க்க போகிறோம். இறுதி வரை காணொளியை கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கும் எனக்கும் இதிலே சிறந்த பலன் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர்கள் மக்காவிலே ரமதானுடைய காலத்தில் இஅ்திகாஃப் இருக்கிறார்கள். மக்கா மாநகரிலே அவர்கள் இஅ்திகாஃப் இருக்கிற பொழுது தன்னுடைய தோழர்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறாங்க. மிஸ்ர், இன்றைய ஈஜிப்த், அங்கே இருந்த ஒரு ஏழை மனிதர், அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை, வினோதமான, அற்புதமான, ஆச்சரியகரமான விஷயத்தை தான் இமாம் ஷாஃபி தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்கிறார்கள். என்ன சொன்னாங்க அப்படின்னா, எஜிப்திலே ஒரு ஏழை மனிதர் இருந்தார். அன்றாடம் அவர் உழைக்கப் போவார். கிடைக்கும் பணம், அது கொஞ்சமோ அதிகமோ, அதை கொண்டு தன் குடும்பத்தை சீராக இயக்கி கொண்டிருந்தார். ஒரு நாள் அவருக்கு வேலை இல்லை. அடுத்து ஒரு சில நாட்கள் தொடர்ச்சியாக வேலை இல்லாததினாலே அவர் கையிலே காசும் இல்லை, குடிப்பதற்கு கூழும் இல்லை, சாப்பிடுவதற்கு உணவும் இல்லை. இந்த நேரம் பார்த்து அவருக்கு, அவருடைய மனைவிக்கு பிரசவ காலம். என்ன செய்கிறது ஏது செய்யணும்னு தெரியாமல் கையை பிணைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு இன்னொரு பழக்கம், பிரதான பழக்கமாக இருந்ததாம், யாரிடத்திலும் எதற்காகவும் போயிட்டு அவர் நிற்க மாட்டார். எனக்கு அவ்வளோ தாங்க, இவ்வளோ தாங்க, எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு. அதாவது தன்னுடைய சுய விஷயத்தை யாரிடத்திலும் அவர் வெளிப்படுத்த மாட்டார். அதாவது சுயமரியாதையை பேணி வாழ்ந்தவர் அவர். இப்போ வேறு வழி இல்லை, இப்போ வேலையும் இல்லை, கையில் காசும் இல்லை, பிரசவம் பார்க்கணுமே, என்ன செய்கிறது? தன் நண்பரை சந்திக்க போனார். அவர் நண்பர் யார் அப்படின்னா, இந்த ஜக்காத்தை எல்லாம் வசூல் பண்ணி ஏழை எளியவர்களுக்கு அதை உரிய முறையிலே சேர்க்கக்கூடிய பணியை செய்தவர் தான் அவருடைய நண்பர். அவரை போய் சந்தித்து, இந்த மாதிரி ஒரு நிர்பந்தமான சமயத்தில் இருக்கிறேன், ஏதாவது எனக்கு ஜக்காத்தினுடைய பொருள் இருந்தால் கொடுக்கலாம், அதுக்கு தகுதியான ஆள் தான் நான் அப்படின்னு சொல்கிறார். அந்த மனிதர், அந்த நண்பர் சொன்னார், என்னப்பா நீ வரவே மாட்டேன் என்ற எப்போதுமேட்டு, இன்றைக்கி நீ வந்திருக்கிறியே, ஆனால் எல்லா ஜக்காத்தினுடைய பொருளையும் கலெக்ட் பண்ணி நேற்று தானப்பா கொடுக்க வேண்டிய ஆளுக்கெல்லாம் கொடுத்து முடித்தேன், இப்போ வந்து என்ன நிற்கிறியே, நான் என்ன பண்ணுறது? இருந்தாலும் ஏதாவது உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், சரி வா நான் சில பேர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாலே யாருமே பெருசாக அதை ரசிக்கலை, எந்த பயனும் இல்லை. கடைசியில் அவர் சொன்னார், நண்பர் எப்போதுமே இந்த மாதிரியான நெருக்கடியான சமயத்தில் யாராவது வந்தாங்கன்னா நான் ஒருத்தர்கிட்ட கூட்டிகிட்டு போவேன், அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு. ஆனால் உன்னுடைய நேரம் பாரு, அவரும் இறந்து போயிட்டார், இறந்து போய் சில நாட்கள் தான் ஆகுது, சரி வா போகலாம், அல்லாஹ் வழிகாட்டுவான் என்று சொல்லிக்கொண்டே அப்படியே போகிறார். அந்த செல்வந்தர் இறந்து போனாரே, அவருடைய அடக்கஸ்தலத்தை கடக்கும் நேரத்திலே இந்த நண்பருக்கு உள்ளார்ந்த பேச்சு, உள்ளம் ரீதியாக அவருக்கு எண்ணம் ஓடுகிறது. அந்த கபரை பார்க்கும்போது, ஏங்க இந்த மாதிரி நீங்கள் பேசாமல் அங்கே அல்லான்னு படுத்துக்கிட்டீங்க, அல்லாட்ட போயிட்டீங்க, எப்போதுமே உங்கள்கிட்ட யாரையாவது உதவின்னு சொல்லி கூட்டு வந்தால் எதையாவது கொடுப்பீங்க. இப்போ என் நண்பன் வந்திருக்கிறான், ரொம்ப கஷ்டப்படுறான், அவனுடைய மனைவியினுடைய பிரசவகால சமயம், அவளுக்கு உதவி தேவைப்படுது, நான் யார்கிட்ட போய் கேட்குறது, ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த அப்படி கடந்துட்டு போகிறாங்க. போயிட்டார். போய் வீட்டில் போய் தன்னிடத்தில் தனக்கான தேவையாக வைத்திருந்த ஒரு தங்க காசு, தீனார் என்று சொல்வார்கள், அந்த ஒரு தங்க காசை ரெண்டாக உடைத்து பாதியை தன் நண்பரிடத்தில் கொடுத்துட்டு சொன்னாராமா, இது உனக்கு நான் கடனாக தரம்பா, உனக்கு எப்போ அல்லாஹ் தர்றானோ திருப்பி நீ அதை கொடுத்துரு என்ன அப்படின்னு சொல்கிறார். சரின்னு இவர் கிடைத்த காசை வாங்கி கொண்டு போனார். அந்த பிரசவத்திற்கு தேவையான அடிப்படையான விஷயங்களை அதை வைத்து அவர் ஏதோ கொஞ்சத்தை சமாளித்து கொண்டார். அன்னைக்கு ராத்திரி நண்பர், ஜக்காத்தை வசூல் பண்ணக்கூடியவர் உறங்கினார். தூக்கத்திலே அந்த செல்வந்த மனிதர் கனவிலே வந்தார். வந்தவர் சொன்னாராமா, இந்த மாதிரி நிறைய பேரை என்கிட்ட கூட்டு நிறைய உதவிகளை நீங்கள் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு பாலமாக இருந்துக்கிறீங்க, இன்றைக்கி உங்களுடைய நண்பருக்கு பெரிய நெருக்கடியான சூழல் இருக்குது அப்படின்றத என்னுடைய கபரை கடக்கும் பொழுது நீங்கள் நினைத்த நினைப்பை அல்லாஹ் எனக்கு சொல்லி தந்தான். என் வீட்டிலே இந்த குறிப்பிட்ட இடத்திலே ஒரு பொற்புதையல் இருக்கிறது.
அதை போய் என்னுடைய பிள்ளைகள்கிட்ட சொல்லி வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்புதையலை தேவைப்படக்கூடிய அந்த மனிதர் ஏழைக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிட்டு அந்த கனவு முடிஞ்சு போயிரு. மறுநாள் காலில் எந்திரிச்சாரு. நண்பர் எந்திரித்து நேரடியாக அவருடைய வீட்டுக்கு போனார். பிள்ளைகளை கூப்பிட்டார். உங்கள் அத்தா நேற்று என் கனவுல வந்தார், இந்த மாதிரி இந்த இடத்துல புதையல் இருக்குன்னு சொன்னார், அதை இந்த நபருக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி சொன்னார். கனவில் நான் கண்டதை நீங்கள் உண்மைப்படுத்த வேண்டும் என்ற எந்த அவசியம் கிடையாது. ஏன்னா நான் பார்த்தது கனவு, நேரடியாக என்று சொல்லலை. நீங்கள் இதை கண்டிப்பாக இதை நீ செல்லுபடி ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அப்படி ஃபோர்ஸ் பண்ணால் வரிசையாக ஒவ்வொருத்தான் வர ஆரம்பிச்சுவானே. ஆமாம் நானும் உங்கள் அத்தாவை நேற்று கனவுல பார்த்தேன், அந்த காட்டில் இருக்கக்கூடிய பங்களாவை எனக்கு எழுதி வைக்க சொன்னார் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லுவார். இன்னொருத்தர் சொல்லுவார், உங்கள் அத்தா 100 பவுன் நகை வச்சிருக்காராமே, அதை எனக்கு கொடுக்க சொன்னார், கனவுல பார்த்தேன். வரிசையாக சொல்ல ஆரம்பிச்சிட்டா என்ன செய்யறது? அதனால் கனவில் பார்ப்பதெல்லாம் இங்கே செல்லுபடி ஆகாது. இருந்தாலும் மனசாட்சியின் அடிப்படையில் உங்களிடத்தில் சொல்லிவிட்டேன், நீங்கள் பார்த்து முடிவு செய்யுங்கள். உங்கள் வீட்டிலே இதை நீங்கள் முழுமையாக வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் உங்கள் அத்தா இப்படி சொல்லியிருக்காரு, நீங்கள் ஒரு மசோரா பண்ணி சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் அந்த பிள்ளைகள் எல்லாம் உடனே ஒன்று கொண்டாங்க. அத்தா வாழும் காலத்திலேயும் கொடுத்தே வாழ்ந்தார், பிறருக்கு உதவி செய்து வாழ்ந்தார். வாழ்ந்து மறைந்ததற்கு பிறகும் அவருடைய எண்ண ஓட்டம் இந்த பொறுப்புதையலை இந்த ஏழைக்கு கொடுப்பது என்பது. என்ன செய்யலான்னு சொல்லி கேட்டாங்க. பிள்ளைங்க எவ்வளோ நல்ல பிள்ளைங்க பாருங்கள். உடனே நம்ம அத்தா செஞ்ச அந்த நினைப்பை நம்ம உண்மைப்படுத்திடுவோம், நமக்கு ஒரு பைசா இதில் வேண்டாம் என்று சொல்லி அந்த நண்பரை கூப்பிட்டு மொத்த புதையலையும் அவர் கையில் கொடுத்து, தேவைப்படக்கூடிய ஏழைக்கு எங்கள் அத்தா கொடுக்க சொன்ன மாதிரி கொடுத்துருங்க, நாங்கள் இதுலேருந்து ஒரு பைசா எடுத்துக்க மாட்டோம் என்று சொல்லி கையில் கொடுத்து அனுப்பிவிட்டார்கள் பெருந்தன்மையோடு. வாங்கியவர் நேரடியாக ஏழையின் வீட்டுக்கு போனார். ஏழையின் வீட்டுக்கு போகும்பொழுதே ஏழை பார்க்கிறார், ஆகா நேற்று தானே அரை பைசா கொடுத்தாரு, அரை காசு கொடுத்தாரு, தங்க காசு, இன்றைக்கே வாங்க வந்துட்டாரா, எப்படி திருப்பி கொடுக்குறது அப்படின்ற மாதிரியான மனநிலையில் அவர் உட்கார்ந்துருக்கிற நண்பர் போனவர் ஒன்றுமே பேசலை. இதோ புடி உன் கையிலே, இது உனக்காண்டு வந்து சேர வேண்டிய பொருள், அல்லாஹ் உனக்கு வழங்கியிருக்கிறான், இதை வைத்து உன் மனைவியின் பிரசவக தேவை, உன்னுடைய ஏழ்மையை போக்குக் கொள்வதற்கு என்ன முயற்சி எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார். எப்படிப்பா இதுன்னு கேட்டார். இந்த மாதிரி உனக்கு கிடைத்தது அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டார். உடனே அவர் அந்த பானையை திறந்து பார்க்குறாரு, உள்ள ஃபுல்லாக தங்க காசு. நம்மளால தான் என்ன யோசிச்சிருப்போம், எப்படியோ அல்லாஹ் எனக்கு வழியை கொடுத்துட்டான், என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் போக்கிட்டான் என்று நாம் நினைத்திருப்போம். அவரும் சராசரி மனிதராக அந்த இடத்துல யோசிக்கவில்லை. அந்த பானையிலிருந்து ஒரே ஒரு தங்க காசை எடுத்தார். எடுத்தவர் அந்த ஒரு தங்க காசை 2ஆக உடைத்தார். உடைத்து அந்த பாதியை தன் நண்பரிடத்திலே கொடுத்து, நான் உன்னிடத்தில் வாங்கிய கடன் அடைத்து விட்டேன், சரியா, மிச்சம் அந்த பாதி காசு இது எனக்கு போதும், இது எனக்கு போதுமானது. இந்த மிச்சம் இருக்கக்கூடிய இத்தனை தங்க காசும் இது எனக்கு தேவையில்லை. என்னை விட இந்த ஊரினுடைய எல்லை பகுதியில் நிறைய ஏழைகள் இருக்காங்க, அடுத்த வேளை காவேரி கஞ்சி கூட குடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க, அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்துருப்பா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி அந்த மனிதர் அந்த புதையலை மொத்தத்தையும் கொடுத்து விட்டார். ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் இந்த கதையை தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்லி முடித்தார்கள். இந்த நிகழ்ச்சியை ஹஜ்ரத் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய இஹ்யாவிலே கிதாபுல் அஸ்ஹியா என்று சொல்லக்கூடிய வள்ளல் தன்மையுடைய மக்களின் குணங்கள் எப்படி இருக்கும் என்கின்ற பாடத்தை பற்றி பேசும்பொழுது இதை எழுதிட்டு சொல்கிறாங்க. இந்த கதையை அப்படி எழுதிட்டு இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறாங்க, இதை படிக்கக்கூடியவர்களே, வாசிக்கக்கூடியவர்களே, இதை கேட்கக்கூடியவர்களே, நீங்கள் முடிவு செய்யுங்கள், இதில் யார் மிகப்பெரிய வள்ளல் என்று நீங்கள் முடிவு செய்யுங்கள். இறந்ததற்கு பிறகும் தன்னுடைய வள்ளல் தன்மையிலிருந்து கொஞ்சமும் கீழே இறங்கிறாம தன்னுடைய வீட்டில் மறைத்து வைத்திருந்த புதையை எடுத்து கொடுக்கும்படி சொன்னாரே, அந்த கனவில் சொன்னாரே, அந்த தர்ம சிந்தனை உள்ள மனிதர் வல்லலா, அல்லது அவர் பெற்றெடுத்த பிள்ளைகள் எங்கள் வாப்பவுக்குரியது, அதெல்லாம் மௌத்தா போன பின்னாடி அதெல்லாம் பார்க்க முடியாதுங்க, இருக்கும் பொழுது கொடுத்தாரு, இப்போ எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைங்க என்று உதறி தள்ளிவிடாமல் தந்தையின் எண்ணத்தை உள்ளபடியே நிறைவு செய்தார்களே அந்த பிள்ளைகளா, அல்லது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இதில் நமக்கு ஏதாவது பங்கெடுத்தால் என்ன கமிஷன் கிடைக்கும், இதில் நமக்கான பங்கு என்ன என்று எதையும் யோசிக்காமல் ஏழைக்கு போய் அதற்கான உதவிகள் சேர வேண்டும் என்ற எண்ணத்திலே வேலை செய்த சேவை செய்த அந்த நண்பரா, அல்லது தனக்கு அவ்வளவு தேவை இருந்தும் கூட காசு தன் கையில் அப்படியே பொட்டியில் குமிந்து கிடக்கிறது தங்க நாணயங்கள், அதை பார்த்தும் கொஞ்சமும் எண்ணம் இல்லாமல் தனக்கான தேவைக்கானதை, அன்றைக்கான தேவைக்கானதை மட்டும் எடுத்துக்கொண்டு மிச்சத்தையெல்லாம் தேவைப்படக்கூடியவங்களுக்கு, என்னை விட கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்க என்று சொன்னாரே அந்த ஏழை மனிதரா, யாரை நீ சொல்லுவாய் வள்ளல் என்று ஹஜ்ரத் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹ் உங்களை பார்த்தும் என்னை பார்த்தும் கேள்வியாக கேட்டு இந்த நிகழ்ச்சியை அப்படியே முடிக்கிறார்கள்.
அன்பு பெருமக்களே, இந்த நிகழ்வு எவ்வளவு உணர்ச்சிகரமான நிகழ்வாக இருக்கிறது, எவ்வளவு பெரிய பாடங்களை சுமந்து நிற்கிறது. இன்றைய காலம் என்பது சுயநலம் மிகுந்த காலமாக மாறிவிட்டது. சுயநலம் மிகுந்து போய்விட்டது என்பதினால்தான் கூட பிறந்த உறவுகளுக்கு மத்தியிலேயே சொத்து விவகாரத்திலே பெரிய மோதல் நடக்கிறது, பெரிய சச்சரவு நடக்கிறது இல்லையா? ஒரு வீட்டை வைத்துக்கொண்டு 9 பேர் போட்டி போடுவதும் அதில் ஏற்படக்கூடிய பகையை காலத்திற்கும் அந்த பகையை பாராட்டி கொண்டிருப்பதும் இன்னைக்கு நிறைய பார்க்க முடியுது. சர்வசாதாரணமாக நல்லா இருந்த இருவருக்கு இடையிலே காசு பணம் வந்ததற்கு பிறகு அவர்களின் போங்கும் அவர்களுடைய சிந்தனையும் அவர்களுடைய செயல்பாடுகளும் முற்றிலும் மாறிப்போய் விரோதமாக பகையோடு வாழ்க்கையை கழிக்கக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறோம் இல்லையா? இந்த மாதிரியான சிந்தனையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த நிகழ்ச்சி எவ்வளோ பெரிய பாடம். காசு பணம் என்னங்க, காசு பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். ஆனால் உறவும் அன்பும் நட்பும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த இணக்கமும் தான் காலத்திற்கும் நிற்கும். சொல்லப்போனால் நாம் இந்த உலகத்தை விட்டு மரணித்ததற்கு பிறகும் நாம் சம்பாதித்த மனங்களும் அந்த மனதில் ஏற்படக்கூடிய துவாக்களும் தான் நிலையானது என்பதை மனித சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு மிகச்சிறந்த பாடத்தை, மிகச்சிறந்த படிப்பினையை இந்த நிகழ்ச்சி சொல்லித் தருகிறது. நமக்கு இறைவன் எதை கொடுத்தானோ அது நம்மை போன்ற பிறருக்கும் போய் சேர வேண்டும். என்னால் ஆனதை நான் பிறருக்கு வழங்குவேன், என்னால் ஆனதை பிறருக்கான உபகாரமாக நான் கொடுப்பேன் என்ற சிந்தனை தான் நிச்சயம் நாம் இந்த உலகத்தை விட்டு மறைந்ததற்கு பிறகும் நம்மை பற்றி நினைக்க வைக்கும், நம்மை பற்றி பேச வைக்கும், நமக்காக இறைவனிடத்திலே கையேந்த வைக்கும். அந்த உயர்ந்த பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வல்ல இறைவன் வழங்குவானாக. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.